நண்பா இந்த வீடியோல PKL சீசன் 11ல புனேரி பல்டன் டீமோட ஸ்குவாடை வந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஸ்குவாடை வந்து அனலைசிஸ் பண்ண போறோம். சோ இந்த வீடியோல அந்த டீமை பத்தி பல விஷயங்கள் பேச போறோம். சோ என்ன எதுங்கற எல்லா விஷயத்தையும் டீடைலா பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. புனேரி பல்டன் டீமோட ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ரைடிங் டிபார்ட்மெண்ட்ல லெஃப்ட் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. அஸ்லாம் இனாம்தார், ஆகாஷ் ஷிண்டே, ஆதித்யா ஷிண்டே, வி அஜித் குமார். அதன் பிறகு ரைட் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மோஹித் கோயாத், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பங்கஜ் மொய்தே, நிதின், அதுக்கப்புறம் ஆரியவர்தன், அமீர் அப்படிங்கிற மாதிரி 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓவராலா புனேரி பல்டன் டீமோட ரைடிங் யூனிட்டை பொறுத்தளவு தரமான ரைடிங் யூனிட் வச்சிருக்காங்க. முக்கியமா லெஃப்ட் ரைடர்ஸை பொறுத்தளவு ஸ்டார்டிங் செவன்ல பிளே பண்ண போற அஸ்லாம் இனாம்தாரா இருக்கட்டும், இல்லைன்னா ஒருவேளை அஜித் குமாரா இருக்கட்டும், அவங்களுக்கு பேக்கப்பா இருக்க ஆகாஷ் ஷிண்டே, ஆதித்யா ஷிண்டே, எல்லாருக்கும் PKL எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எல்லாருமே தரமான பிளேயர்ஸ், ஓகேங்களா, தரமான யங்ஸ்டர்ஸ். ஸோ இப்படி இருக்கும் நிலையில லெஃப்ட் ரைடர்ஸை பொறுத்தளவு எந்த ஒரு பிரச்சனையும் புனேரி பல்டன் டீமுக்கு இல்லை. ரைட் ரைடர்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல ஒரு சில PKL எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிளேயர்ஸ் வந்திருக்காங்க, திறமையான வீரர்கள். ஒரு மோஹித் கோயாத்தா இருக்கட்டும், இல்லைன்னா பங்கஜ் மொய்தேயா இருக்கட்டும். ஸோ இவங்களெல்லாம் தாண்டி ஒரு சில யங் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஆரியவர்தனா இருக்கட்டும், ஈரான் நாட்டை சேர்ந்த அமீரா இருக்கட்டும், இல்லைன்னா நிதினா இருக்கட்டும், இவங்களுமே தரமான யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ ரைடிங் யூனிட்டை ஓவராலா பார்க்கும்போது தரமான ரைடிங் யூனிட் வந்து வச்சிருக்காங்க. இந்த PKL சீசன் 11ல ஒன் ஆஃப் த டாப் ரைடிங் யூனிட் அப்படின்னே சொல்லலாம். டேஞ்சரஸான ரைடிங் யூனிட்டும் கூட. ரைடிங் யூனிட்ல எந்த ஒரு பிரச்சனையும் புனேரி பல்டன் டீமுக்கு இல்ல. இப்போ ஆரஞ்சு ஆர்மியோட டிஃபென்ஸ் சைடு வந்து வந்துடலாம். ஸோ டிஃபென்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல கார்னர் பொசிஷனை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கார்னர்ல ரைட் கார்னரை பொறுத்தளவு 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. கௌரவ் கயாத்ரி, புஜாரி, அப்புறம் அலி ஹடி அப்படிங்கிற மாதிரியான ஈரான் நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயரும் இருக்காரு. அடுத்ததா லெஃப்ட் கார்னர் அப்படின்னு பார்க்கும்போது 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மோஹித், அமன் அன்டில், முகமத் அமன், அதுக்கப்புறம் சௌரவ் அப்படிங்கிற மாதிரி 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இடமா பார்க்குறேன். ஏன்னா சியானையை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறது இந்த 4 பேர்லேருந்து யாரோ ஒருத்தர் தான். அவரோட பர்ஃபார்மன்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஆனால் அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பாதியாது. அந்த தவறுகள் எதுவும் செய்யாமல் அந்த ஓரளவு டிஃபென்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பிளேயர்ஸ் இருக்காங்க. முக்கியமாக அமன் அன்டில், ஓகேங்களா. ஸோ பெங்களூர் டீமுக்காக லாஸ்ட் சீசன் பிளே பண்ணும்போது அதிகமாக அவசரப்படுவார், புவரான பர்ஃபார்மன்ஸஸ் வந்து கொடுத்தாரு. பட் இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா, BC ரமேஷ் பெங்களூர் டீமுக்காக அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்கும்போது, பெங்களூர் டீம் டைட்டில் அடிக்கும்போது அமன் வந்து இந்த டீமில் ஒரு பிளேயராக இருந்திருக்காரு. ஸோ அமன் வந்து எந்த மாதிரி பிளே பண்ணுவார் எல்லா விஷயமும் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் வந்து டீமில் வந்து எடுத்திருக்காரு. இந்த இடத்துல அமனுக்கு பேக்கப்பா மோஹித் அப்படிங்கிற மாதிரி PKL எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயரும் இருக்காரு. ஒரு திறமை வாய்ந்த ஒரு சௌரவ், அப்புறம் முகமத் அமன், அந்த மாதிரி யங் பிளேயர்ஸும் பேக்கப்ல இருக்காங்க. அடுத்தது ஆரஞ்சு டீமோட கவர் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ரைட் கவர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒன்னு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்த திறமை வாய்ந்த அபினேஷ் நடராஜன், அவருக்கு பேக்கப்பா PKL எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள துஷாரியும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரைட் கார்னரை பொறுத்தளவு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் கவர் அப்படின்னு வரும்போது ஓரளவு ஆவரேஜா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சங்கீத் சாவனா இருக்கட்டும், அவருக்கு பேக்கப்பா ஒரு விஷால் லத்தர், அப்புறம் வைபவ் அப்படிங்கிற மாதிரி 2 பிளேயர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே PKL எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துலயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓவராலா புனேரி பல்டன் டீமோட டிஃபென்ஸை பொறுத்தளவு பயங்கரமான பேலன்ஸா இருக்காங்க. ஸோ ஓவராலா ஆரஞ்சு ஆர்மியோட டீமை பொறுத்தளவு தரமான ரைடிங் யூனிட் வச்சிருக்காங்க. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸும் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸான பிளேயர்ஸும் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டிஃபென்ஸ் வந்து பயங்கரமான பேலன்ஸா இருக்கு, ஓகேங்களா. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப புவரா இருக்குன்னு சொல்ல முடியாது. பயங்கரமா பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு கவர் பொசிஷன்ல பிளே பண்ற ஏதோ ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஏற்பட்டால் மட்டும்தான் மேபி அதை வந்து அவங்களோட டிஃபென்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதை தாண்டி அவங்களோட டிஃபென்ஸ் வந்து பயங்கர பேலன்ஸா இருக்கு. ஒரே ஒரு விஷயம், இந்த ஸ்டார்டிங் 7ல சியானே எடுத்துட்டு அந்த இடத்துக்கு அமன் வந்துருவாரு. ஸோ இது மட்டும் தான். அதை தாண்டி அவங்களோட ஸ்டார்டிங் 7 எப்பவும் போல அப்படியே தான் இருக்க போகுது. அமனும் ஓரளவு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட திறமை வாய்ந்த டிஃபெண்டர், ஓகேங்களா. பெங்களூர் டீமுக்காக நிறைய நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சியானையே ரீப்ளேஸ் பண்ணணும்னா இல்லை, அவரோட பர்ஃபார்மன்ஸை எந்த ஒரு தவறுகளும் செய்யாம தேவைப்படுற நேரத்தில் பாயிண்ட்ஸை கரெக்டாக எடுத்து கொடுத்தா, அபினேஷ் அண்ணனுக்கு கரெக்டாக சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா அவருமே அந்த பொசிஷன் வந்து வீக் பொசிஷனாக தெரியவே தெரியாது. ஸோ அவருமே நல்ல பிளேயர் தான். ஓவராலா பார்க்கும்போது இந்த PKL சீசன் 11 பிளே ஆஃப்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புனேரி பல்டன் டீம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? புனேரி பல்டன் டீம் இந்த சீசன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க? ஸோ அவங்க பிளே ஆஃப்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? எல்லா விஷயத்தையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த டீமுக்கு 10க்கு 9 மார்க் நான் கொடுப்பேன். நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.